வணக்கம் மக்களே. அதிமுகவில் அடுத்த விக்கெட் செம அதிர்ச்சியில் இபிஎஸ் அவர்கள். யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டான இந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழலில் டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவிற்குள் வெடித்துள்ள உட்கட்சி பூசல் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. கொங்கு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை டெல்டா மாவட்டங்களில் ஈடுகட்டலாம் என அவர் போட்ட கணக்குகள் தற்போது கேள்விக்குறியாகி உள்ளன. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான வைத்தியலிங்கம் போன்றோர் பிரிந்து சென்றது ஒரு பக்கம் இருக்க, கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகளுக்கு இடையே நிலவும் அதிகார போட்டி தேர்தலுக்கான வியூகங்களை பலவீனப்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா மாவட்டங்களின் அதிமுக முகமாக அறியப்படும் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜர் அவர்கள் தான் பரிந்துரை செய்த நிர்வாகிகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படாததால் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல் OS மணியன் மற்றும் பிற முக்கிய தலைவர்களுக்கும் இடையே நிலவும் ஒருங்கிணைப்பு இல்லாமை களப்பணியில் தொய்வை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் திமுகவின் கோட்டையாக விளங்கும் இந்த மண்டலத்தை கைப்பற்ற அமைச்சர் KN நேரு அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவது அதிமுகவிற்கு கூடுதல் நெருக்கடியை தந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொகுதி ஒதுக்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்விலும் நிர்வாகிகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்படாதது தொண்டர்களிடையே சலசலப்பை உருவாக்கியுள்ளது. நீண்ட காலமாக நிலவி வரும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க தலைமை தவறியதே தற்போதைய பின்னடைவுக்கு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பஞ்சாயத்துகளை விரைந்து சரி செய்யாவிட்டால் டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு மிக கடினமாகிவிடும் என்பதே தற்போதைய அரசியல் நிலவரமாக உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழக அரசியலில் மூன்றாவது கட்சிக்கு இடமில்லை என்பது கிட்டத்தட்ட உண்மைதானே சொல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், விஜயகாந்த் மற்றும் முதல் கமலஹாசன் வரைக்கும் தாங்கள்தான் மூன்றாவது சக்தி என்று சொன்னவர்கள் இன்று அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள். எனவே இந்த கூட்டை தவிடுபடியாக்குவதே நடிகர் விஜயின் பிரதான இலக்காக உள்ளதனே சொல்லலாம். இதற்காக அவர் ஏற்கனவே 12 பேர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைத்து மக்கள் பிரச்சனைகளை அடிமட்டத்தில் இருந்து ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளார். முதியவர்களின் வாக்குகள் சத்திர தன்மையை விரும்பினாலும் இளைஞர்களின் வாக்குகள் பரிசோதனையையும் மாற்றத்தையும் விரும்புகின்றன. இந்த முரண்பாடுகள் தான் 2026 தேர்தலை இந்தியாவிலேயே மிகப்பெரிய உற்று நோக்கப்படும் தேர்தலாக மாற்றப் போகிறதுனே சொல்லலாம். மக்களே, இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு முனைப்போடு இருக்கிறாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்களே, இந்த மாதிரி நம்ம போகிற அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.